ओम गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव त्वमेव सर्वं मम देवदेव। ओम नमो भगवते रामकृष्णाय। 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 जय रामकृष्ण। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பரிபூர்ணமான திருவருளால் ஆதிசங்கரர் இயற்றிய சாதன பஞ்சகம் என்ற ஒரு மிகச்சிறிய ஒரு நூல். இந்த நூலை நம்ம படிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். அதில் முதல் ஸ்லோகம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்ம ஸ்வனுஷ்டீயதாம் तेने सस्य विधीयतामपचितिः। काम्ये मतिस्त्यज्यताम् पापोगपरितूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम्
आत्मेच्छा व्यवसीयतां निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम्. இது முதல் ஸ்லோகம். இதற்கான பொருள்: வேதங்களை நாள்தோறும் ஓத வேண்டும். அதில் கூறப்பட்டுள்ள கர்மங்களை நன்றாக கடைபிடிக்க வேண்டும். அப்படிப்பட்ட அனுஷ்டானத்தினால் ஈஸ்வர பூஜை நிகழ வேண்டும். பலனை விரும்பி செய்கின்ற காரியங்களில் உள்ள புத்தியை விட வேண்டும். பிராயஷ்சித்த கர்மங்களில் உள்ள புத்தியை விட வேண்டும். அல்லது வெறுப்பிலிருந்து விலகி இருக்க வேண்டும். உலக இன்பங்களில் இருக்கின்ற குறைபாடுகளை இடைவிடாமல் எண்ணி பார்க்க வேண்டும். இறைவனை அடைய வேண்டும் என்ற மன ஏக்கம் அல்லது ஆர்வத்தை நன்றாக வளர்த்து கொள்ள வேண்டும். உடல் என்ற வீட்டை விட்டு ஆன்மாவை வெளிக்கொண்டு வர வேண்டும். இது முதல் ஸ்லோகத்துக்கு உண்டான பொருள். நம்ம இப்போ படிச்சிட்ருக்குது ரெண்டாவது ஸ்லோகம். சங்கசத்சு விதீயதாம் பகவதோ பக்திர் திருடாதீயதாம் சாந்த்யாதி பரிச்சீயதாம் திருடதரம் கர்மாசு சந்திஜ்யதாம் சத்வித்வானுபஸ்ருப்யதாம் பிரதிதினம் தத் பாதுகா சேவ்யதாம் பிரம்மைகாக்ஷரமத்யதாம் ஸ்ருதிசிரஹ வாக்யம் சமகர்ண்யதாம். சத்சுஹு சங்கஹ விதீயதாம். நல்லோர் இணக்கத்தில் இருக்க வேண்டும். பகவதக பக்திகி திருடா பக்திகி ஆதீயதாம். இறைவனிடம் ஒருமுகப்பட்ட பக்தியை நாம் கைக்கொள்ள வேண்டும். சாந்தியாதி பரிச்சீயத்தாம். சாந்தி முதலான குணங்களை நாம் பழக வேண்டும். திருடதரம் கர்மாசு சந்தஜ்யதாம். அதாவது விரைவில் உறுதியாகவும் விரைவாகவும் கர்மங்களிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு 12 உபதேசங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு 13வது உபதேசம். சத்வித்வானுபஸ்ருப்யதாம். இது 13வது உபதேசம். தகுந்த ஒரு குருவை தேடி செல்ல வேண்டும். தகுந்த ஒரு குருவை நாம் என்ன பண்ணணும்? தேடி செல்லணும் அப்படின்னு ஆச்சாரியர் நமக்கு ஒரு அறிவுரையை கொடுக்கிறார். சத்து வித்வானு உபஸ்ருப்யதாம். ஏன் தேடி போகணும்? வேதாந்தம் படிக்கிறதுக்காக குருநாதரை நாம் தேடி போகணும். ஆச்சாரியர் சங்கராச்சாரியார் கேரளத்தில் காலடியில் பிறந்தார். காலடியில் பிறந்த ஆச்சாரியர் அவருடைய குருநாதர் எங்கே இருக்கார்? மத்திய பிரதேசத்தில் நர்மதை நதிக்கரையில் தியானம் பண்ணிகிட்டு இருக்கார், குகைக்குள்ள இருக்கார். இவர் இங்கேருந்து புறப்பட்டு நேராக நடந்தே போகிறார். குருநாதரை பார்க்குறதுக்காக நடந்தே போகிறார். இந்த குறிப்பிட்ட வேலை வந்த உடனே என்ன பண்ணுறாங்க? இந்த கர்மங்கள்லேருந்து கர்மாசு சந்தஜ்யதாம். கடைசியாக பார்த்தோம், கடைசி உபதேசம். கொஞ்ச நாள் அம்மா கூட இருக்கிறார், சிறு குழந்தையாக இருக்கிறார். குறிப்பிட்ட வேலை வரும் பொழுது என்ன பண்ணுறார்? சரி போதும், என்ன பண்ணுறார்? அம்மா கிட்டேருந்து பிரிஞ்சு அந்த ஆச்சாரியனை நோக்கி போகிறார். உபதேசம் பெறுவதற்காக ஆச்சாரியரை நோக்கி போகிறார். போயிட்டு என்ன பண்ணார்? நம்ம பார்த்துருக்குறோம். ஆச்சாரியர் காத்திருக்கிறார். தகுந்த குரு தகுந்த சீடனுக்காக காத்திருக்கிறார். உள்ளே போனோடனே என்ன சொல்கிறாரு? யார் இது அப்படின்னு கேட்குறார் குகைக்குள்ளேருந்து.
நம்மளாக இருந்தால் சொல்லியிருப்போம் ராமசாமி, முனியசாமி, மாடசாமி, கோவிந்தசாமி ஏதாவது சொல்லியிருப்போம். நமக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் சொல்லிடுவோம். இப்போ சங்கராச்சாரியர்னு சொன்னார், சிதானந்த ரூப சிவோகம் மனோபுத்தி அகங்கார சித்தானி நாகம். நான் அதெல்லாம் கிடையாது, மனசு கிடையாது, புத்தி கிடையாது, நான் சிதானந்த ரூபம் சிவோகம் அப்படின்னு சொன்னார். இப்போ குருநாதர் புரிஞ்சுக்கிட்டார், உனக்காகத்தாயா காத்துக்கிட்டு இருந்தேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தகுந்த சீடனுக்காக அவர்களும் காத்து கொண்டிருக்கிறார். நாம் தகுந்த பாத்திரமாக நாம் இருக்கும் பொழுது அவர்களும் நமக்காக காத்திருப்பார்கள் அந்த உபதேசத்தை சொல்லி கொடுப்பதற்காக. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரை சுவாமிஜி எப்படி சிந்திச்சார்? இது சங்கராச்சாரியர் கொஞ்சம் முந்தின காலத்து ஒரு நிகழ்வு, லேட்டஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்கிறதுக்காக சுவாமி விவேகானந்தர் காலேஜ் படிக்கக்கூடிய ஒரு பையன் என்ன பண்ணுறாரு, கடவுளை தேடிக்க அலைகிறார். கடவுளை பார்த்துருக்குறீங்களா, கடவுளை கண்டுருக்கிறீங்களான்னு ஒவ்வொருத்தையும் கேட்குறாங்க. எல்லா ப்ரொஃபஸரும் என்ன சொல்கிறாங்க, பையன் நல்லா தான் பேசுகிற, நீ நல்ல கேள்வி கேட்குறடா அப்படிங்கிறாங்க. ஆனால் யாரும் பதில் சொல்ல தெரியல. அப்போ ஒரே ஒரு பேராசிரியர் என்ன சொன்னார், நீ சரியான இடம் உனக்கு தட்சிணேஸ்வரம், ஸ்ரீராமகிருஷ்ணர் போய் பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ ஒரு வழியை காட்டுறாங்க. ஒரு தேடல் இருக்குன்னு ஆன்மாவுக்கு, இங்கே அங்கே போகும், மேபி இந்த ஆரம்பத்தில் அப்படிலாம் போகும். நம்மக்கிட்ட உண்மையான முயற்சி இருந்துச்சுன்னா, உண்மையான தேடுதல் இருந்துச்சுன்னா, உண்மையான மன ஏக்கம் இருந்துச்சுன்னா, யாராவது ஒருத்தர் சரியான வழியை காட்டிடுவாங்க. ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், இப்போ புதுசாக ஒரு ஊருக்கு போகிறோம், நமக்கு வழி தெரியாது, நம்ம போயிட்டே இருப்போம், மேபி நம்ம தவறான ஒரு வழியில் போயிடுவோம். உண்மையான மன ஏக்கம் இருந்துச்சுன்னா யார்கிட்டாவது கேட்டோன்னா, இல்லையா இப்படி போகக்கூடாது, அந்த வழியாக போகணும்னு கரெக்டாக நம்ம காட்டி கொடுத்துருவாங்க. அப்போ உண்மையான ஏக்கம், ஒரு தொடர்ந்த போராட்டம், முயற்சி யார்கிட்ட இருக்கிறதோ அவர்களுக்கு இயற்கையே உதவி செய்யும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ சுவாமி விவேகானந்தர் பகவானை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தேடுதலுக்காக வர்றார். கடைசியாக ஸ்ரீராமகிருஷ்ணரை சந்திக்கிறார். சந்தித்த உடனே என்ன கேட்குறாரு, நீங்கள் கடவுளை கண்டிருக்கிறீர்களா? அதான கேள்வி அவருக்கு, பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ன சொன்னார், ஆமாம் நான் பார்த்துருக்கேன், உன்னை பார்க்குறல்ல நேரடியாக, இதை விட பிரகாசமாக அந்த பகவானை பார்த்துருக்கேன். நான் மட்டும் கிடையாது, நீயும் பார்க்க முடியும். இதுதான் அவதாரங்களில் சிரேஷ்ட அவதாரம் என்று சொல்லக்கூடிய ராமகிருஷ்ணனுடைய மெசேஜ். மற்ற அவதாரங்கள் கடவுளை காட்டியிருக்கிறாங்க, இந்த சிரேஷ்ட அவதாரத்தில் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் கிடையாது நீயும் பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொன்னது இந்த ராமகிருஷ்ண அவதாரத்தில் தான் நம்ம அதை பார்க்க முடியும். நரேந்திரனுக்கு சொல்வதன் மூலமாக ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கும் சொல்கிறார். நான் அன்னை காளிகிட்ட பேசினேன், உங்களாலேயும் முடியும். நீங்களும் அந்த அதே ஒரு பக்தியை நம்ம வச்சுருந்தீங்கன்னா நீங்களும் பகவான்கிட்ட பேச முடியும் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு கொடுக்கிறார். அப்போ குருவை நாடி செல்ல வேண்டும். அதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். வேதோ நித்தியமதீயதாம், அங்கே ஸ்டார்ட் ஆகுது. முதல்ல வேதம் படிங்க, அறிவு இருது. முதல்ல பரம்பொருளை பற்றின அறிவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா உபனிஷதம் படிக்கணும், வேதம் படிக்கணும், பகவத்கீதை படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், மகாபாரதம் படிக்கணும், அல்லது கதைகளை கேட்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் அந்த பரம்பொருள் பற்றிய விஷயத்தை நம்ம முதல்ல கேட்கணும். ஸ்ரவணம். அதுலேருந்து நம்ம வருஷையாக பார்த்துட்டே வந்தோம். இல்லற கடமைகளை எப்படி செய்யணும், எந்த மனநிலையில் செய்யணும், எப்படி, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம். கடைசியாக ஆத்ம இச்சை நமக்கு வரணும். பகவானை தவிர எனக்கு வேறு எது வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலை வரணும். அப்படி ஆத்ம இச்சை வந்துருச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு நமக்கு என்னது, சத் சங்கத்தில் கொண்டு போய் விட்டுடும். இப்போ புரியுதா? இந்த ஞாயிற்றுக்கிழமை யாராரும் எங்கெல்லாம் போகலாம், நீங்கள் மட்டும் ஏன் இங்கே உட்காந்துருக்குறீங்க? இந்த ஞாயிற்றுக்கிழமையை எப்படி வேணாலும் செலவு பண்ணலாம். எவ்வளோ சிரமப்பட்டு இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, இப்போ புரியுதா? சத் சங்கம் ஏமா புரியுது நமக்கு. சத் சங்கத்தோட மகிமை என்னன்னு நமக்கு புரியுது. இப்போ சத் சங்கத்தை தேடி போகிறோம். நல்ல ஒரு இணக்கத்தில் இருக்கணும், ஒரு நல்ல விஷயத்தை கேட்கணும், காதார கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சத் சங்கம் நல்ல ஒரு இணக்கத்தில் இருக்கணும். நல்ல ஒரு இணக்கத்தில் இருந்தோம்னா பகவான் மேலே பக்தி வரும். அப்போ தான் வரும். பகவான் மேலே பக்தி வந்துருச்சுன்னா சமதமாதி நம்முடைய அந்த சாந்தியாதி பரிச்சயத்தாம் சொல்லக்கூடிய அந்த மன அடக்கமெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்.
அதெல்லாம் இருந்துச்சுன்னா கர்மங்கள்லேருந்து விலகிறது சுலபம். கர்மாசு சந்தியஜதா. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு குருவை நாடி போகணும், சத்குருவை நாடி போகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ரமண மகரிஷி சிறு வயதிலே மதுரையில் இருக்கார். ஒரு நாள் தியானம் பண்ணிட்டு இருக்கிறார் வீட்டில். உடனே அவருக்கு ஒரு காட்சி கிடைக்குது. நான் இந்த உடம்பா, நான் இந்த மனசா, ஒரு கேள்வி அவருக்குள்ள வருது. உடனே அவர் குருவை நாடி எங்கே வர்றாரு? திருவண்ணாமலைக்கு போகிறார். அவருக்கு அண்ணாமலையார் குருவாக இருக்கிறார். அப்போ எத்தனையோ சாதகர்கள் வாழ்க்கையில் படித்து பாருங்கள், எல்லாரும் ஒரு காலகட்டத்தில் குருவை தேடி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ குருவை தேடி நாம் போகணும் அப்படிங்கிறது எதுக்கு? வேதாந்தம் படிக்கிறதுக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயங்கள், யார் குரு, யார் சீடன், எப்படிப்பட்ட மனநிலையோடு, அந்த எந்த நிலையோடு குருவை அணுகணும், இதை பற்றின விஷயங்களை மட்டும் இன்றைக்கி பார்ப்போம். யார் குரு அது முதல்ல தெரியணும் இல்லையா? முதல்ல குருவை தேடி போகணும்னு சொல்லியாச்சு. இப்போ குரு யார் அப்படிங்கிறத பார்க்கணும். வேதம் சொல்லுது, சாஸ்திரங்கள் சொல்லுது, யார் குரு அப்படின்னா ஸ்ரோத்ரியா. ஸ்ரோத்ரியா அப்படின்னா வேத சாஸ்திரங்களை நன்றாக படித்தவர். ஸ்ரோத்ரியா. ஆவ்ருஜினக அப்படின்னா களங்கமற்றவர். ஆவ்ருஜினக. அகாமகதக ஆசை இல்லாதவர், அவர்தான் குருநாதர். பிரம்மவித்தமக பரம்பொருள் தத்துவத்தை நன்றாக உணர்ந்தவர். பிரம்மணி உபரதா நன்றாக உணர்ந்தவர், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர், தானும் உணர்ந்து கொண்டு மற்றவர்களுக்கு இந்த வழியையும் காட்டுபவர். சாந்தகா எப்பொழுதும் அமைதியாக இருக்கக்கூடியவர். சாந்தக. அஹேதுக கருணா சிந்துகு அதாவது கடல் போல கருணை உள்ளம் கொண்டவர். வரவங்கிட்ட நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறலாம் பாகுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் கருணை மழையை பொழியபவர் அப்படின்னு அர்த்தம். நமதாம் சதாம் பந்துகு யாரெல்லாம் அவர்கிட்ட போயிட்டு சரணடைகிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல வழியை காட்டுபவர். விவேக சூடாமணியில் குருவுக்கான இலக்கணத்தை இப்படி சொல்லுது. ஸ்ரோத்ரியா ஆவ்ருஜினக அகாமகதக பிரம்மவித்தமக பிரம்மணி உபரதக சாந்தக அஹேதுக கருணா சிந்துகு நமதாம் சதாம் பந்துகு அப்படின்னு சொல்லி கொடுக்குது. இவ்வளவு தகுதிகள் ஒரு குருநாதருக்கு இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணால் ஒரு ஆசிரமத்துக்கு போனான். ஆசிரமத்தில் போயிட்டு நம்ம தான் சொல்லிட்டோமே கர்மாசு சந்தியஜதாம். அடுத்த ஸ்டெப்பு நான் என்ன பண்ணணும்? குருவை நாடி போகணும். அடுத்து குருநாதரை தேடி ஆசிரமத்துக்கு போகிறார். ஆசிரமத்துக்கு உள்ளே போனால் அங்கே பார்க்குற காட்சி, ஒருத்தர் என்ன பண்ணுறார்? அமைதியாக ஒரு சேரில் உட்காந்துருக்கிறார். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க? அவருடைய கட்டளைக்கு கேட்டுட்டு மற்றவங்க அவங்க வேலையை பார்த்துட்ருக்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வேலையை பார்க்குறாங்க. சில பேர் சமையல் வேலை கவனிக்கிறாங்க, சில பேர் பரிமாறுறதுக்கு பார்க்குறாங்க, சில பேர் தோட்ட வேலை பார்க்குறாங்க, சில பேர் ஆஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்குறாங்க. இப்படி பல விதமான வேலைகளை. ஆனால் ஒருத்தர் அங்கேருந்து சொல்லி ஒரு ஆர்டர் போடுறார், அதை கேட்டுட்டு மற்றவங்களாம் செஞ்சிட்ருக்காங்க. இந்த புதுசாக போனவருக்கு பார்க்குறாரு. போனவுடனே கேள்வி கேட்குறாரு. அவர் யார்? அங்கே சேரில் உட்காந்துருக்காரு, அவர் தான் குருநாதர். சரி, இவங்கெல்லாம் யார்? இவங்கெல்லாம் அவர்களுடைய சீடர்கள். அவர் சொல்கிறத கேட்டு இவங்கெல்லாம் செய்கிறாங்க. இப்போ சொன்னார், அப்படின்னா நான் குருவாகவே இருந்துக்கிறேன். எல்லாருக்கும் அப்படின்னா நான் குருவாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னாராம். வேடிக்கையாக சொல்லுவாங்க. நம்ம பயிற்சி பண்ணணும். மற்றவங்க பெரியவர்கள் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய தகுதி நமக்கு இருக்கணும். கட்டளையிடும் பதவி தானாக வரும். தானாக இயல்பாக அது நடக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ சாஸ்திரங்களை படித்து புரிஞ்சுக்கிறதே பெரிய விஷயம்.
படித்து புரிஞ்சுக்கணும். முதல்ல என்ன சொல்ல வருது, அதனுடைய கண்டென்ட் என்ன, நமக்கு வாழ்க்கைக்கு என்ன முக்கியமான கோர் பாயிண்ட் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதே இறைவனுடைய அனுகிரகம் இல்லாமல் அது நடக்கவே நடக்காது. ஏன்னா பல நேரங்களில் போயிட்டு தத்துவ சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். இந்த கமெண்ட்ரி அந்த கமெண்ட்ரி இது இப்படி இது இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உருட்டிக்கிட்டே இருப்போமே தவிர மெயின் இஷ்யூக்கு வரவே மாட்டோம். அதுக்கு வர்றதுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர முடியும். அதுவே பெரிய விஷயம். அப்படி வர்றவங்களையும் அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கறது இருக்குதே, அது இன்னும் அதிகமான ஒரு எஃபர்ட்டை போடணும். தான் புரிஞ்சுக்கணும், அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், மற்றவர்களுக்கு அதை எளிய முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் வழி வழியாக இருக்கக்கூடிய நம்முடைய பாரம்பரியமான குரு பரம்பரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ நல்ல குருவானவர் சாஸ்திர முறைப்படி சீடனுக்கு புரிகிற வகையில் சொல்லி கொடுப்பார். ஸ்ரீராமகிருஷ்ணருடைய அமுதமொழிகளில் அவர் சொல்லுவார், 3 விதமான வைத்தியர்கள் அப்படின்னு சொல்லுவார். வைத்தியர்கள்னால் டாக்டருங்க, 3 விதமான டாக்டருங்க இருப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணுவார், என்ன ஏதுன்னு கேட்காம கடன்னு எழுதி பெரிய சீட்டில் மருந்தெல்லாம் எழுதி இந்த அப்படி போ கிளம்பு அப்படின்னு அனுப்பிடுவார். அதோடு அவர் வேலை முடிஞ்சு போச்சு. யார் வந்தாங்க, என்ன வியாதி சொன்னாங்க, என்ன மருந்து கொடுத்தா அதெல்லாம் மறந்து போயிடும். அடுத்த நாளுக்கு அப்போ அவருக்கே மறந்து போயிடும். இது ஒரு விதமான வைத்தியர்கள். 2வது விதமான வைத்தியர்கள், நம்ம போய் உட்கார்ந்தோம்னா கொஞ்சம் அனுசரணையாக கனிவோட என்ன செய்யுது அப்படின்னு கேட்பாங்க, அல்லது ஏதாவது பரிசோதனை பண்ணுவாங்க. இதெல்லாம் செய்து பார்த்துட்டு அப்புறமா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது அப்படிங்கிறத நமக்கு சொல்லுவாங்க. மருந்து மாத்திரையெல்லாம் எழுதி கொடுப்பாங்க. போயிட்டு வாங்க, வீட்டில் போயிட்டு ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது 2வது விதமான டாக்டர். 3வது விதமான டாக்டர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுவார், இந்த 2வது டாக்டர் சொன்னதே இவர் சொல்லுவார். இவர் இன்னும் முறைப்படி பரிசோதனை பண்ணுவார், முறைப்படி மருந்துகள்லாம் கொடுப்பார். எப்போ சாப்பிடணும், எந்த மருந்தை எப்படி சாப்பிடணும், எல்லா விதமான வழிமுறையும் சொல்லிக் கொடுப்பாரு. ஒருவேளை அந்த வாங்கிட்டு போன அந்த பேஷண்ட் ஒழுங்காக மருந்து சாப்பிடணுன்னா என்ன பண்ணுவார், ரெண்டு அடியை போட்டாவது அந்த மருந்தை சாப்பிட வச்சுருவாராம். அது ஏன்னா அவருக்கு தெரியுது நோயின் தீவிரம் டாக்டருக்கு புரியும். அவர் ஒருவேளை அவர் சாப்பிட்றதுக்கு தயங்குறாரு அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இந்த மாத்திரையை சாப்பிட வைப்பார் அப்படின்னு 3 விதமான வைத்தியர்களை சொல்லும் பொழுது 3 விதமான குருமார்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற கருத்தையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார். முதல் குருமார் என்ன பண்ணுவார், அந்த சீடனுக்கு உபதேசம் கொடுத்துருவார். அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த சீடனுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லாமல் போயிடும். 2வது விதமான குருமாதர் என்ன பண்ணுவாங்க, வர்றவர்களுக்கு சாஸ்திர விஷயங்களை நல்லா புரிய வைக்கிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா அவர்களுக்கும் தொடர்பு இல்லாமல் போயிடும். ஆனால் 3வது குருநாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா புரியும் வரையில் விடமாட்டார். சாஸ்திர விஷயங்களை சீடன் புரிஞ்சுக்கிற வரைக்கும் விடமாட்டார். தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து கூட சொல்லி கொடுப்பார். ரொம்ப ஒரு கண்டிப்பாகவும் இருப்பார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணனுடைய நேரடி சீடர்களில் ஒருத்தர் ஸ்ரீமத் சுவாமி விஞ்ஞான ஆனந்தர்னு பேர். அவர் ஒரு முறை என்னாச்சு, அவர் சங்க குரு, 4வது சங்க குரு. ஒரு முறை பக்தர்களுக்கு தீட்சை கொடுத்துட்ருக்கார். அந்த தீட்சைக்கு தீக்ஷார்த்தி அப்படின்னு பேர். தீட்சை வாங்க வந்திருக்கிறவங்களுக்கு பேர் தீக்ஷார்த்தி. தீக்ஷார்த்திகளாக உட்காந்துருக்குறாங்க. அதில் வயது சின்னவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்கிறாங்க, வயதானவர்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு பையனும் வந்திருக்கிறான். அவன் சின்ன பையன். அவனும் உட்காந்துருக்கிறான். இப்போ முறைப்படி அவர் உபதேசம் கொடுக்குறார், விளக்கி சொல்கிறார், கடவுள் தத்துவத்தை விளக்கி சொல்கிறார், மந்திரங்களை உபதேசம் பண்ணுறார். மற்றவங்கள்லாம் சரியாக திரும்பி சொல்கிறாங்க. இந்த பையன் குறும்பு சேட்டை பண்ணுற பையன். இவன் என்ன பண்ணுறான், சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி கேட்கவே மாட்டேங்கிறான். கொஞ்சம் நேரம் கேட்குறான், கொஞ்சம் விளையாட போயிடுறான். இதெல்லாம் தீக்ஷா ஹாலில் நடந்துக்கிட்டு இருக்கு. கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக இருக்கான். ஆனால் சின்ன பையன் இல்லையா, அவனுக்கு புரியலை. அவன் ஒரு முறை சொல்லிக்கிட்டே இருக்கார். ரொம்ப அன்பாக சொன்னார், கேட்கல. அப்புறம் பார்த்தார், தடியை எடுத்தார் கையில். தடியை காமிச்சு, இன்னொரு முறை உனக்கு சொல்லிக் கொடுப்பேன், சரியாக கேட்கல, ஒரு அடி விழுகும் அப்படின்னு சொன்னார். அவன் பொட்டி பம்பா அடங்கி உட்காந்து உபதேசத்தை கேட்டுக்கிட்டான் அப்படின்னு அவர்கிட்ட தீட்சை வாங்கினவங்க பின்னாடி ரெமினிசன்ஸில் சொல்கிறாங்க. அவர் சின்ன வயசாக இருக்கும்பொழுது அவர் என்ன சேட்டை பண்ணார், தீட்சை சமயத்தில் சேட்டை பண்ணார், அவருடைய குருநாதர் எப்படி அவருக்கு அனுகிரகம் பண்ணார் அப்படிங்கிறத அவருடைய ரெமினிசன்ஸில் சொல்கிறார். எப்படி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவைப்படும் பொழுது கட்டாயமாக சில கண்டிப்பான முறையிலையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த குருநாதர் அப்படிங்கிறத பார்க்குறோம்.
தகுந்த குருவட்ட நம்ம போய் சேர்ந்தோம்னா தான் நம்முடைய சந்தேகமெல்லாம் தீரும் அப்படின்னு உபநிஷதம் சொல்லுது. ஏன் தகுந்த குருவிட்ட போகணும் அப்படின்னா, தகுந்த குருவிட்ட போனால் தான் சந்தேகம் தீரும். வித்யத்தே ஹிருதய கிரந்திஹி சித்யந்தே சர்வ சம்சயாக சீயந்தே அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு உபநிஷதம் சொல்லுது. என்ன சொல்லுது? வித்யத்தே ஹிருதய கிரந்திஹி, இதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள். ஹிருதய கிரந்தி, கிரந்தின்னா முடிச்சு. வித்யத்தே அது கட்டாவது, அதாவது விலகுதுன்னு அர்த்தம். எப்போ? தகுந்த குருவிட்ட போகும்பொழுது தான் அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய முடிச்சுக்கள் என்றால் நம்முடைய சந்தேகங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய கவலைகள் எல்லாம் சேர்ந்தது அந்த இருக்கக்கூடிய முடிச்சுக்கள், அதெல்லாம் தீருது. அடுத்தது என்ன நடக்குது? சித்தியந்தே சர்வ சம்சயாக, மனசில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சந்தேகங்களும் அப்பொழுது தீர்க்கப்படுகிறது. சித்தியந்தே சீயந்தே அஸ்ய கர்மாணி, அவனுடைய கர்ம வினைகள் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடியுது, ஒரு முடிவுக்கு வருகிறது. கர்ம வினைகள்லாம் கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வருகிறது. தஸ்மின் திருஷ்டே பராவரே, அதான் முக்கியமான வேர்டு. தஸ்மின், கஸ்மின், தஸ்மின், யார் அது? குருநாதர். அந்த குருநாதரை பார்க்கும் பொழுது மட்டும்தான் இது எல்லாம் நடக்கும். சரியான குருநாதரை தேடி கண்டுபிடித்து போக வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. சரி, இப்போ குரு அவசியமா அப்படின்னு கேட்குறாரு ஒரு பக்தர். யாருக்கிட்ட? பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர்கிட்ட. சுவாமி, குரு அவசியமா? ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்கிறார், அவசியம். அழுத்தமாக சொல்கிறார், அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமா போட்டு அவரது வார்த்தையில் நம்பிக்கையும் வைக்க வேண்டும். இந்த அவசியம் சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறல, அவசியம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு? அவருடைய வார்த்தையில் நம்பிக்கையும் வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தா, முயற்சியோடு கூடிய நம்பிக்கை, ஸ்ரத்தா. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதை விளக்கிறதுக்காக ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு கதையும் சொல்லியிருக்கார். உண்மையான குரு நமக்கு எந்த மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்ணுறார் அப்படிங்கிறத. ஒரு முறை ஒரு காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் இருக்கிறது. அந்த காட்டில் நிறைய ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்ருக்கு. அப்போ ஒரு முறை சிங்கம் ஆடுகளை வேட்டையாடுறதுக்காக போகுது. ஆடுகள்லாம் தப்பிச்சு போயிடுது. ஒரே ஒரு ஆட்டை சிங்கம் விரட்டிக்கிட்டே போகுது. ஓடுற வேகத்தில் அந்த ஆடு ஒரு பாறை மேலே மோதி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே பயங்கரமான நிறைய அடிபட்டுடுச்சு. அந்த ஆடு, அதாவது அந்த சிங்கம் இறந்து போகுது. ஆடு என்ன பண்ணுச்சு, அங்கே மற்ற ஆடுகள்லாம் ஓடி போயிடுச்சு. அந்த ஓடிப்போன சிங்கம் அங்கே இறந்து போச்சு. அந்த சிங்கம் ஒரு நிறைமாத பெண் சிங்கம், கர்ப்பிணி சிங்கம். என்னாச்சு? ஒரு குட்டி சிங்கம் அங்கே பிறந்துருச்சு. தாய் சிங்கம் இறந்து போச்சு, குட்டி சிங்கம் பிறந்துருச்சு. ஓடிப்போன ஆடுகள்லாம் திரும்பி வந்துச்சு. திரும்பி பார்க்குது, அந்த தாய் சிங்கம் இறந்து போய் கிடக்குது, குட்டி சிங்கம் அங்கே பிறந்திருக்குது. ஒரு கருணை வந்துருச்சு இந்த ஆடுகளுக்கு. எப்படியாவது இந்த குட்டி சிங்கத்தை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு ஆடுகள்லாம் குட்டி சிங்கத்துக்கு பால் கொடுக்குது. ஆடுகள் எல்லாம் புல்லு திங்கும். குட்டி சிங்கம் என்ன பண்ணுச்சு? ஆடு கூடவே போச்சு, புல்லு தின்னுச்சு. ஆடுகள் எல்லாம் மேன்னு கத்தும், குட்டி சிங்கமும் மேன்னு கத்துச்சு. குட்டி சிங்கமாக இருக்கும்போது பிரச்சனை இல்லை. வளர்ந்து பெரிய சிங்கமாக ஆனதுக்கு அப்புறமும் ஆடு மாதிரியே புல்லு தின்னுச்சு, ஆடு மாதிரியே மேன்னு கத்துச்சு. ஒரு நாள் அந்த காட்டுக்கு இன்னொரு சிங்கம் வந்துச்சு. அது பார்க்குது, ஆச்சரியமான ஒரு காட்சியை பார்க்குது. ஆடுகள்லாம் இருக்குது, ஆடுகள் மத்தியிலே ஒரு சிங்கம் இருக்கிறத பார்க்குது. இது என்னது ஆச்சரியம்? என்னுடைய கூட்டத்தை சேர்ந்தவன் ஆட்டு கூட இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக வந்த சிங்கம் ஓடி போயிட்டு என்ன பண்ணுச்சு? அந்த ஆட்டு சிங்கத்தை பிடிச்சிருச்சு. அந்த ஆட்டு சிங்கம் கத்தி கதறுது, இல்லை என்னை விட்டுடு, எங்கள் அம்மா எல்லாம் போகிறாங்க. யார்? அவங்க அம்மா. ஆடுகள்லாம், எங்கள் அம்மா எல்லாம் போகிறாங்க, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கதறுது. இப்போ அந்த
புதுசாக வந்த சிங்கம் பிடிச்சிட்டு போயிட்டு, இல்லை நீ ஆடு கிடையாது, நீ சிங்கம் அப்படின்னு சொல்லுது. இல்லை இது ஒத்துக்க மாட்டேங்குது. அப்போ ஒரு குளத்தில் கொண்டு போயிட்டு 2 பேர் முகத்தையும் பார்க்குறாங்க. நம்மளோட முகத்தை பாரு, என்னுடைய முகத்தை பாரு, 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கோம், நான் சிங்கம் நீயே சிங்கம் அப்படின்னு சொல்லுது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உணர்வுகளை கொடுக்குது. அப்போ ஒரு கட்டத்தில் தானும் சிங்கம் என்பதை புரிஞ்சுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஸ்ரீ ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு என்ன சொல்கிறார், அந்த குருநாதர் யார், அந்த காட்டுக்குள்ளே வந்து நீயும் சிங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததில்ல, அதுதான் குருநாதர். நீ ஆடு கிடையாது, நீ சிங்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்ததில்ல. அது மாதிரி குருநாதர் நமக்கு சரியான நேரத்தில் வந்துட்டு நீ வந்து உன்னை நீ பந்தப்பட்டவன் நினச்சிக்காத, நீ பரமாத்ம ஸ்வரூபம் அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார். நாம் என்ன சொல்கிறோம், இல்லை சுவாமி நான் பந்தப்பட்டவன் தான் சொல்லிட்டு நம்ம அழுதுகிட்டே இருக்கிறோம். மறுபடி ரொம்ப சில பேர் ரூம் போட்டு கவலைப்படுவாங்க. கவலைப்படுறதுக்குன்னே ஒரு ரூமை போட்டு உட்காந்து அதுக்கு கவலைப்படுறதுனே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நீ கவலையெல்லாம் பட வேண்டாம், நீ வந்து சிங்கம் அப்படின்னு குருநாதர் சொல்லி கொடுக்குறார். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அப்போ குருநாதரை நாம் தேடி போகணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு நாள் என்ன பண்ணால், ஒரு திருடன் என்ன பண்ணால், அரண்மனை தோட்டத்துக்குள்ளே பூந்துட்டான். அரண்மனை தோட்டத்துக்குள்ளே பூந்து திருடுறதுக்காக போயிட்டான். திருடிட்டு வெளியில் வரும்பொழுது லைட்டை போட்டாச்சு. இருட்டு நேரம் லைட்டை போட்டாச்சு. லைட்டை போட்டவுடனே என்ன ஆச்சு, மக்கள் எல்லாம் சத்தம் கேட்டோடனே எல்லாம் வந்து தயாராகிட்டாங்க. யாரோ திருடம் பூந்துட்டான் செய்தி வெளியே போயிடுச்சு. எல்லாரும் அலர்ட் ஆகிட்டாங்க. இப்போ அவன் புரிஞ்சுக்கிட்டான், சுற்றி ஆளுங்க இருக்கிறாங்க, இப்போ வெளியே போனால் சட்டுனி ஆக்கிடுவாங்க. அவன் யோசித்தான், எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தான். திருடின பொருளெல்லாம் ஓரமாக வச்சுட்டு அங்கே அந்த தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நிறைய சாம்பல்லாம் எடுத்து நேரில் உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு நேராக போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துக்கிட்டான். நேராக உட்காந்து இந்த பத்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டான். இந்த திருடனை தேடி வந்தாங்க எல்லாரும். தேடி பார்க்குறாங்க. எல்லா அரண்மனை முள்ளாக தேடி பார்த்தாச்சு, எங்கேயுமே ஆளை காணோம். கடைசியாக பார்க்குறாங்க, ஒரு அரச மரத்தில் ஒரு பெரிய மகான் ஒருத்தர் தியானம் பண்ணிட்டு இருக்காரு. யார் அந்த மகான்? அரசன் கட்டளை போட்டார், எங்கே இருந்தாலும் அந்த திருடனை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு பார்க்குறாங்க. இவங்க எல்லாம் தேடி பார்த்துட்டு போய் ரிப்போர்ட் பண்ணாங்க, நாங்கள் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், திருடனை காணோம். ஆனால் நம்ம அரண்மனைக்குள்ளே ஒரு அரச மரத்தில் ஒரு மகான் உட்காந்துருக்கிறார் அப்படிங்கிற தகவலை சொன்னாங்க. அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம இடத்துல ஒரு மகான் இருக்காரா, வாங்க உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆடை ஆபரணங்கள், நிறைய பொண்ணு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா பரிவாரங்களோடு வர்றாங்க. யாரை பார்க்குறதுக்கு? மகானை பார்க்குறதுக்கு. நமக்கு தான் தெரியும் அவர் யாருன்னு. மகானை பார்க்கறதுக்கு வர்றாங்க. வந்துட்டு எல்லாரும் அவருக்கு மரியாதையில் செஞ்சுட்டு அந்த பொருட்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த திருடனுக்கு கண்ணில் கண்ணீர் வருது. பார்க்குறான், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம திருடனாக இருந்தோம், நம்மளை சுற்றி எல்லாரும் விரட்டிக்கிட்டு தான் நம்மளை வந்து தண்டிக்கிறதுக்காக நின்னாங்க. இப்போ இந்த உடம்புல இந்த சாம்பலை பூசிட்டு உட்காந்து 2 நிமிஷத்தில் நமக்கு இவ்வளோ பேர் மரியாதை பண்ணுறாங்க அப்படின்னா, நான் வாழ்நாள் முழுவதும் இதே மாதிரி இருந்துட்டா இன்னும் எவ்வளோ நல்லாயிருக்கும். 2 நிமிஷம் வேஷம் தானே போட்டேன், இந்த வேஷத்துக்கே இவ்வளோ மரியாதை இருக்குது, மதிப்பு மரியாதை இருக்குன்னா, நான் வாழ்நாள் முழுவதும் உண்மையாக இருந்தேன்னா, எனக்கு நானே உண்மையாக இருந்தேன்னா இன்னும் நான் வாழ்க்கையில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது. பார்க்குறான், மக்கள் அந்த அரண்மனையில் இருக்கவங்க எல்லாம் பொருளெல்லாம் கொடுக்குறாங்க, இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்கிறான். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். ஏதோ ஒரு சின்ன பொருளை திருடுறதுக்காக வந்தவன் இப்போ எல்லா பொருளும் கொடுக்குறாங்க, கை நிறைய கொடுக்குறாங்க, வேணாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ பார்க்குறான், இந்த ஒரு சின்ன ஒரு உடை போட்டுக்கிட்டது, சின்ன ஒரு வேஷம் போட்டுக்கிட்டதுனாலே என் மனசில் எவ்வளோ சந்தோஷம் வருதுன்னா, நான் உண்மையாலே என்னுடைய வாழ்நாள் முழுவதும் சத்தியத்தை கடைப்பிடித்து வாழ்நாள் முழுவதும் நம்ம மற்றவங்களுக்கு உதவிகரமாக என்னுடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா நான் எவ்வளோ பெரிய பேரானந்தத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து இருந்து என்ன பண்ணான், உண்மையான ஒரு மகானாக மாறினான் அப்படின்னு இந்த கதை சொல்லுது. அப்போ ஒரு வேஷமே ஒரு நல்ல ஒரு பதிவை ஏற்படுத்துதுன்னா நம்ம வாழ்க்கையிலேயே அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இதிலிருந்து விடுபடணும் அப்படிங்கிறது கிளியராக புரிஞ்சுக்கணும். என்றாவது ஒரு நாள் நான் இந்த உடம்பு என்ற இந்த சிறையிலிருந்து ஆத்மாவை வெளிக்கொண்டு வர வேண்டும். அந்த உணர்வு, அந்த புரிதல், அந்த அனுபவம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்.
சாஸ்திரம் படிக்கிறதோடு நின்றக்கூடாது, அதை அனுபவத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது விஷயம். இப்போ குரு இல்லாமல் ஞானம் பெற முடியுமா அப்படின்னு ஒரு சீடர் கேட்குறார் ஸ்ரீ ராமகிருஷ்ணர்கிட்ட. அப்போ அவர் சொல்கிறார், சச்சிதானந்தமே குரு. சச்சித் ஆனந்தம், அந்த சச்சிதானந்தம் தான் குரு. அந்த சச்சிதானந்தம் குரு வடிவம் மனுஷ ரூபம் தாங்கி வருகிறார். நாம் குருநாதரை மனுஷனாக பார்க்கக்கூடாது. கான்செப்ட் இது புரிஞ்சுக்கணும். குருநாதர் நம்மளை போல இருக்கிறார், நம்மளை போல ட்ரெஸ் பண்ணுறார், நம்மளை போல சாப்பிட்றார், நம்மளை போல எல்லாம் செய்கிறான்னு அவங்கள மனிதராக பார்க்கக்கூடாது. சச்சிதானந்தமே குரு அப்படின்னு ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்கிறார். மனுஷ ரூபத்தில் ஏன் வர்றாருன்னா, நாம் மனுஷனாக இருக்கிறோம், நமக்கு மனுஷ ரூபத்தில் வந்து சொன்னால் தான் நமக்கு புரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த சச்சிதானந்தம் மனித ரூபம் எடுத்து நம்மிடம் வருகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு முறை சுகபிரம்ம ரிஷி அவங்க அப்பா என்ன பண்ணார், நீ வந்து உன்னுடைய ஞானம் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா நீ ஜனகர்கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறார். போகிறது யார்? பிறவியிலேயே சித்தர் சுகபிரம்ம ரிஷி. போகிறது யார்கிட்ட போகிறாரு? ஜனக மகாராஜா. அவர் இல்லறத்தில் இருக்கவர் ராஜா, அவர்கிட்ட போய் பாடம் படிக்கணும். சரி, அப்பா சொல்லிட்டார், இவரும் போகிறார். போயிட்டு விஷயத்தை சொன்னார், நான் உங்கள்கிட்ட வந்து சீடனாக இருந்து பாடம் படிக்க வந்திருக்கேன் அப்படின்னார். அப்போ அவர் சொன்னார், முதல்ல தட்சிணையை கொடுத்துடு. நான் ஓடியா போயிடுவேன், முதல்ல எல்லாம் ட்ரைனிங் எல்லாம் கொடுங்க, அப்புறமா தட்சிணை கொடுக்குறேன். அப்போ ஜனகர் சொல்கிறாரு, எப்போ நம்மளுடைய உபதேசம் வந்து உனக்கு நீ எப்போ புரிஞ்சுக்கிறியோ அப்போ வந்து அங்கே குரு சீடர் என்பது கிடையாது. எப்போ நான் அந்த உபதேசத்தை சரியாக நீ புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறியோ அப்போ குருவும் கிடையாது, சீடனும் கிடையாது. அப்புறம் எப்படி நான் உங்கள்கிட்ட தட்சிணை வாங்க முடியும்? அதனால் இப்போவே கொடுத்துடு, முதல்ல கொடுத்துடு, அப்புறமா ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்குது. இதெல்லாம் இருக்குது சாஸ்திரத்தில். அப்போ குரு சீடர் உறவு ஒரு நிலையில் என்ன ஆகும், ஒரு நிலையில் போகும் பொழுது ரெண்டுமே ஒன்று அப்படிங்கிற நிலைக்கு வருது. அந்த பரமாத்ம ஸ்வரூபந்தான் அந்த குருநாதராக வருகிறார். அந்த குருநாதருக்குள்ள நாமளும் ஐக்கியமாகிறோம். அவர் நமக்கு அந்த பரமாத்மாவை சுட்டி காட்டுகிறார் அல்லது நமக்கு சரியாக கொண்டு போய் சேர்க்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது குருநாதர் என்ன சொல்கிறாரு, இதோ உன் இஷ்ட தெய்வம் அப்படின்னு நமக்கு காட்டி கொடுக்குறார். இஷ்ட தெய்வத்தை காட்டி கொடுக்குறார். அம்மா என்ன பண்ணுவாங்க, அப்பாவை குழந்தைக்கு தாய் தான் சொல்லி கொடுப்பாள், இவர் உன் தந்தை. தாய் சொல்லி கொடுக்குறன்னா குழந்தைக்கு தெரியாது, இவர்தான் உன் தந்தை, இவர்தான் இன்ன உறவு முறை என்று தாய் சொல்லி கொடுக்குறா. குழந்தை அப்படியே நம்புது. அந்த நேரத்தில் அந்த இடத்துல தாய் குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ குருநாதர் நமக்கு இஷ்ட தெய்வத்தை காமிச்சு இவர் தான் உன் இஷ்ட தெய்வம் சொல்லிட்டு அவரும் இஷ்ட தெய்வத்தில் லயமாகிறார். அங்கே அதுக்கப்புறமா குருநாதர் தனியாக இல்லை, எல்லாம் இருப்பதெல்லாம் அந்த பரம்பொருள் மட்டும்தான் அப்படிங்கிறார். ஸோ இறை அனுபூதி பெற்றவர்களை குருநாதராக தேடி போகணும் அப்படிங்கிறத முக்கியமான விஷயம். அப்படி போகலைன்னா என்ன அப்படின்னா நாமளும் கஷ்டப்பட்டு அவரும் கஷ்டப்படுவோம். யார் சொல்லியிருக்கார்? திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லியிருக்கார். என்ன சொல்கிறார்? குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார். குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார், குருட்டினை நீங்கா குருவினை கொள்வார். குருடும் குருடும் குருடாட்டம் ஆடி குருடும் குருடும் குழி விழும் ஆரே அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். சரியான குருநாதர்கிட்ட போகலைன்னா அனுபவம் வாய்ந்த, அதாவது அந்த ஆத்ம நிஷ்டையில் நிலை பெற்றவர்கிட்ட நம்ம போகலைன்னா அவருக்கும் கஷ்டம், யார் போனோமோ நமக்கும் கஷ்டம் அப்படிங்கிறத சொல்கிறார். அதாவது இதையே தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறாரு. தண்ணி பாம்பு, அப்புறம் என்ன பாம்பு? தண்ணி பாம்பு என்ன பண்ணுச்சுன்னா தவளையை பிடிச்சிருமா. தவளையை பிடிச்சிட்டு சாப்பிடவும் முடியாது, தவளையை விடவும் முடியாது. தவளையை வாயில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கோம், உள்ளே சாப்பிடவும் முடியாது. அந்த தவளைக்கும் கஷ்டம், வெளியே விட்டால் தானே மூச்சு விட முடியும். தவளையும் கஷ்டப்படுது, இந்த பாம்பும் கஷ்டப்படுது அப்படின்னு பார்க்குறோம். அதே நேரத்தில் ஒரு விஷப்பாம்பு அப்படின்னா 3 தடவை தான்
3 போர்டு முடிஞ்சு போச்சு, வந்த வேலை முடிஞ்சது. அது மாதிரி நல்ல ஒரு அனுபூதி பெற்ற குருமார்கள் சரியான பாதையை காட்டுவாங்க. ரொம்ப எளிமையாக நமக்கு புரியுற மாதிரி ஸ்ரீராமகிருஷ்ணர் இந்த தத்துவ சிக்கல் இல்லாமல் நமக்கு ஒரு கிராமிய மொழியில் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. தத்துவ சிக்கலே கிடையாது, அங்கே எளிமையாக நமக்கு புரியும். நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும் எது தண்ணி பாம்பு, எது சாரப்பாம்பு, எது விஷமுள்ள பாம்பு. விஷமுள்ள பாம்பு நிச்சயமாக நமக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், தண்ணி பாம்பு அப்படி பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் நம்ம இந்த சரியான குருநாதர்கிட்ட போய் சேரணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இதையே ஸ்ரீ ராமகிருஷ்ணர் சொல்வார், காமார்புக்கூரில் அவருடைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குளம் இருக்குது, அதுக்கு பேர் ஹல்தார்புக்கூர்னு பேர். அந்த காலத்தில் அந்த கிராமத்து மக்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குளத்துக்கரையில் போயிட்டு அசிங்கம் பண்ணுவாங்க காலையில் போயிட்டு. இது எல்லாம் ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, யாரும் போய் இதெல்லாம் அசுத்தம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் குடிநீர், அதான் மொத்த கிராமத்துக்கும் குடிநீர் அதுதான். அப்போ அதில் அங்கே போய் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாரும் கேட்குற மாதிரி கிடையாது. மறுநாளும் அதே கதையாக இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அந்த குளத்துக்கரையில் ஒரு போர்டு வச்சுட்டாங்க, அதாவது யாரும் இங்கே அசுத்தம் செய்யாதீர்கள், மீறினால் தண்டனை கிடைக்கும், இப்படிக்கு ஆங்கிலேய அதிகாரி அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருந்தாங்க. அந்த அதிகாரி பேரை போட்டு ஒரு போர்டு வச்சாங்க. அடுத்த நாள்லேருந்து யாரும் அங்கே போகல, யாரும் அந்த அசுத்தம் பண்ணலை. என்ன நடந்தது, என்ன மேஜிக் நடந்தது? ஒரு போர்டு தானே வச்சுருந்தாங்க, அந்த போர்டுக்கு வேல்யூ இருக்குது. அவங்களுக்கு புரியும், இது நம்ம செஞ்சோம்னா தண்டனை கிடைக்கும், அந்த போர்டுக்கு வேல்யூ இருக்குது. அப்போ தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடிய அந்த குருநாதரை நம்ம தேடி போய் சரணடையணும். அப்போ இவர் தான் குரு அப்படின்னு பார்க்குறோம். அதாவது சத்வித்வான், வித் என்றால் ஞானம், ஞானம் உள்ளவர் தான் வித்வான்னு பேர். எத்தகைய ஞானம்? ஆன்மாவை பற்றிய ஞானம் உள்ளவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது சான்றோரை தரிசனம் செய்து அவருக்கு தொண்டுகள் செய்து ஆர்வத்தோடு அவர் சொல்வதை கேட்டு சாதனை செய்பவர்கள் உலகியலின் தன்மையை நன்றாக உணர்ந்து அதனை விட்டு விலகும் தெளிவும் துணிவும் பெறுவார்கள். நம்ம தகுந்த குருவை நோக்கி போகணும், ஆத்ம வித்தையை அவங்ககிட்டருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே பார்த்துருக்கோம், சங்கராச்சாரியார் கோவிந்த பகவத் பாதர் தேடி போனார், சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீராமகிருஷ்ணர் தேடி போனார், ரமண மகரிஷி அண்ணாமலையை தேடி வந்தார், ராமானுஜர் எத்தனை தடவை போனார்? 18 முறை போனார் திருக்கோஷ்டியூருக்கு. குருநாதர்கிட்ட உபதேசம் வாங்கிறதுக்காக 18 முறை திருக்கோஷ்டியூர் நடையாக நடந்து உபதேசம் வாங்கினார். இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ சீடன் குருநாதரை தேடி போகணும். அறிவை பெறுவதற்கு, ஆத்ம சிந்தனை அந்த தகுதியை பெறுவதற்கு குருநாதரை தேடி போகணும். இப்போ போகும்பொழுது இப்போ இந்த சீடன் யாருன்னு தெரியும் இல்லையா? அப்போ குருநாதர் யாருன்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த சீடன் யார் அப்படின்னா பரீட்சலோகான், உபனிஷத மந்திரம் சொல்லுது, பரீட்சலோகான் கர்மச்சிதான் பிராமணக நிர்வேதம் ஆயாத்து நாஸ்தி அகிருத்தா கிருத்தேன தத் விஜானார்த்தம் ச குருமேவாபி கச்சேத்து அப்படின்னு சொல்கிறது. கச்சேத்து சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் அப்படின்னு முடியுது. என்ன சொல்லுது? பரீட்சலோகான், அதாவது சான்றோன் ஒருவன், அதான் பிராமணக. சான்றோன் ஒருவன் என்ன பண்ணணும்? தான் செய்கின்ற செயல்களின் பலனாக பெற்ற உலக அனுபவங்களை முதலில் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதை நம்ம பார்த்துருக்கோம். இந்த சாதன பஞ்சகத்தில் ஆரம்பத்தில் நம்ம பார்த்துருக்கோம். உலகியல் இன்பங்களில் துன்பம் கலந்திருக்கிறது என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்த்தோம். பரீட்சலோகான்னு கர்மச்சிதான்னு பிராமணக நிர்வேதம் ஆயாத்து, அதன் விளைவாக கர்மங்களால் இறைவனை அடைய முடியாது. அதுதான் கிருத்தேன அகிருத்தக. கிருத்தேன கர்மங்களால், அகிருத்தக என்றால் இறைவன். கிருத்தம் என்றால் செயல், அகிருத்தக அப்படின்னா செயல், அது செயலற்ற நிலை, அதுதான் பகவான் இறைவன். அந்த இறைவனை செயலால் அடைய முடியாது. ஆனால் யோகமாக சொல்லி கொடுத்துருக்கார் சுவாமி விவேகானந்தர் நமக்கு. வெறும் சாதாரணமாக செயலை செய்யாதீங்க, செயலை
யோகமாக செய்யுங்க, கர்ம யோகமாக செய்யுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கார். அப்போ செயலால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா தத் விஞ்ஞானார்த்தம், அதை புரிந்து கொள்வதற்காக சகா குருமேவாபி கச்சேத்து, குருவை தேடி போகிறான். எப்படி போகிறான்? சமித்பாணிகி, கையில் என்ன எடுத்துகிட்டு போகணும்? அந்த காலத்தில் தட்சிணை அப்படின்னா, குரு தட்சிணை அப்படிங்கிறது சமித்து. சமித்து என்றால் என்ன? விறகு. சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். ஸ்ரோத்ரியம்னா அந்த குருநாதருக்குரிய தகுதிகள். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம், பிரம்மத்தில் நிலை பெற்றவரை அந்த குருநாதரை பார்க்க போகும்பொழுது அந்த காணிக்கையோடு போகணும். அப்படின்னா சமித் என்றால் எளிமை என்று அர்த்தம். இன்னொரு பொருள் சமைத்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னது? எளிய மனதோடு போகணும். நம்ம ஏற்கனவே ஒரு விதமான ஐடியாவில் வச்சுக்கிட்டு இதுதான் இருக்கும், இப்படி தான் இருக்குன்னு நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டு குருநாதர்கிட்ட போய் உட்காந்துட்டு எனக்கு இது மாதிரி அவர் சொல்லி கொடுக்கணும்னு நினச்சி போனோம்னா ஒன்றும் நடக்காது. குருநாதர்கிட்ட போகும்பொழுது கம்ப்ளீட் சரண்டர், என்ன சொல்கிறீங்களோ அப்படியே கேட்குறேன், அந்த ஒரு மனநிலையோடு போகும்பொழுது தான் எல்லாம் நிறைவாக இருக்கும். பிரஷ்ன உபனிஷத்துன்னு ஒரு உபனிஷதம் இருக்குது. அது பேர் பிரஷ்னம். பிரஷ்னம் என்றால் கேள்வி. பிரஷ்ன உபனிஷதம். அந்த உபனிஷத்தில் குருநாதரை தேடி 6 பேர் போகிறாங்க. 6 சீடர்கள். 6 சீடர்கள் போயிட்டு 6 கேள்வி கேட்குறாங்க. அந்த 6 கேள்விக்கு என்ன பதிலோ அதுதான் மொத்த உபனிஷதமும். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சீடர்கள் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா, உலகின் தோற்றம், இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, அப்புறம் மனுஷன்னா யார், இந்த ஜீவாத்மாங்கிறது மனுஷங்கள்லாம் யார், இந்த கடவுள் யார், இந்த மனுஷனுக்கும் கடவுளுக்கும் என்ன தொடர்பு, இது பற்றின கேள்விகளை தான் அவர்கள் கேட்குறாங்க. இந்த கேட்ட கேள்விகளுக்கு அவர் குருநாதர் பதில் சொல்கிறார். அப்படிங்கிறது தான் பிரஷ்ன உபனிஷதம்னு பேர். இப்போ குருநாதர்கிட்ட சீடன் போகும்பொழுது என்ன கொண்டு போகணும்? சமைத்து கொண்டுட்டு போகணும். ஆனால் சமைத்து எப்படி கொண்டு போகணும் அப்படின்னா, தானாக மரத்திலிருந்து தானாக விழுந்து கிடக்கிறத தான் எடுக்கணுமா, சேகரிக்கணும். அது வெட்டுறது கிடையாது, சேகரிக்கணுமா. அதாவது மரத்தில் ரொம்ப வயதான மரங்கள் அது உலர்ந்து போய் அந்த மரத்தினுடைய கிளைகள் கீழே விழுந்து கிடக்கும், அதைத்தான் சேகரித்து கொண்டுட்டு போகணுமே தவிர. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? சரி, யாகத்துக்காக பெரிய பெரிய மரங்களையே வெட்டுற நிலைமை வந்துடுச்சு. அப்படி கிடையாது அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. அது தானாக விழுந்து கிடக்கிறத, அதுக்கு இன்னும் கூட ஒரு பொருள் இருக்குது. ஏன் தானாக விழுந்திருக்கு அப்படின்னா, ஒரு பக்குவமானதுக்கப்புறம் தான் அது விழுந்திருக்கு. மரத்துலேருந்து தன்னை பிரிச்சுக்குச்சு. அந்த பிரான்ச்சு, அந்த மரத்தின் கிளை ஒரு பக்குவம் ஆனதுக்கப்புறம் தான் மரத்துலேருந்து தன்னை பிரித்து கொண்டது. அது மாதிரி நானும் சீடனாகிய நானும் தகுதியோடு உங்ககிட்ட வர்றேன்னு அர்த்தம். நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டேன், நான் எனக்கு தகுதிகளை நான் வளர்த்து கொண்ட பிறகு தான் உங்ககிட்ட வர்றேன் அப்படின்னு அர்த்தம். அதான் செய்கை. அந்த சமித்துக்கு இவ்வளோ விளக்கம் சொல்கிறாங்க. நம்ம சாதாரணமாக பார்க்கும்போது குரு தட்சிணை அப்படின்னு முடிஞ்சு பார்த்துடக்கூடாது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ தகுதி இருக்குது. நான் தகுதியான சீடன் தான். நான் இதுக்கு முன்னாடி நான் தகுந்த ப்ரிப்பரேஷன் என்னோடய வாழ்க்கையில் செஞ்சுருக்கேன். சத்தியத்தில் நிலைநிற்கிறேன். நான் எல்லாத்தையும் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறேன். இதெல்லாம் நான் செய்துக்கிட்டு வர்றேன். இருந்த பொழுதும் எனக்கு ஆத்மாவை பற்றி நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணணும் அப்படிங்கிற அது சிம்பாலிக்காக என்ன பண்ணுறோம், நம்ம சமயத்தை கொண்டு போய் கொடுக்கறதாக சொல்கிறாங்க. ஸோ தவ வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை விஷயங்களை சொல்லுது. யாருக்கு? அந்த ஒரு டிசைபிள், ஒரு சீடனுக்கு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் நல்லொழுக்கம். முதல் விஷயம் நல்ல ஒழுக்கமான வாழ்க்கை அப்படிங்கிறது பார்க்குறோம். எது நல்ல ஒழுக்கம்? நல்லொழுக்கத்தில் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஈடுபட்டு இருக்கணும். பொய் சொல்லக்கூடாது, எப்பொழுதும் சத்தியத்தையே பேச வேண்டும், நேர்மையில் உறுதியாக இருக்கணும். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். முதல் விஷயம் நல்லொழுக்கம். ரெண்டாவது ஆராய்ச்சி. ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். நான் யார்? ஹூ ஆம் ஐ? ஹூ இஸ் காட்? அண்ட் வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் மீ அண்ட் ஹிம்? இந்த ஆராய்ச்சி நம்ம செய்திருக்கணும். அந்த ஆராய்ச்சிக்கு பேர் தான் பரீட்சலோகான். அந்த உபனிஷதம் சொல்லுது பரீட்சலோகான் அப்படின்னா ஆராய்ச்சி பண்ணணும், நமக்கு நாமளே செய்யணும்.
அதாவது இந்த உலக இன்பங்களில் எல்லா இன்பங்களிலும் துன்பம் கலந்துதான் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த இன்பங்களை தவிர இந்த இன்பங்களை காட்டிலும் உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு, அதை நோக்கி பயணமாக என் வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். அடுத்தது பற்றின்மை. மூணாவது தகுதி ஒரு சீடனுக்கு இருக்க வேண்டிய தகுதி பற்றின்மை. செயல்களில் ஈடுபடுவதை நம்ம தவிர்க்க முடியாது. அன்றாட வாழ்க்கையில் அவரவர்களுக்கு காரியங்கள் இருக்கிறது, அதை செய்யத்தான் வேணும். ஆனால் அந்த செயல்களை செய்யும் பொழுது பற்றில்லாமல் செய்யணும். இந்த செயல் பகவானுக்கு என்னுடைய எண்ணெய் பகவான்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு அந்த ஒரு நோக்கம் இருக்கணும். அவள் செய்யும் பொழுது செயல்களில் இருக்கக்கூடிய பலனை எதிர்பார்த்து செய்யாமல் அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், முதல் ஸ்லோகத்தில் பார்த்துருக்குறோம். அடுத்தது 4வது தகுதி தெளிவான நோக்கம் இருக்கணும். கிளியராக இருக்கணும். வாழ்க்கையில் என்னுடைய லட்சியம் என்ன, தெளிவான நோக்கம் இருக்கணும். அது என்னது? அது தவ வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அல்லது உலகியல் காரியங்கள் இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு கிளியராக ஒரு நோக்கம் இருக்கணும். அந்த நோக்கத்தை நோக்கி நம்ம போகணும். இது 4 இருக்கக்கூடியவர் தான் யாரை நோக்கி போகணும்? குருவை நோக்கி போகணும். இந்த அடிப்படை பேசிக் குவாலிட்டிஸ் நம்மக்கிட்ட வரும்பொழுது அடுத்த ஸ்டெப்பு நம்ம எங்கே போகிறோம்? குருவை நோக்கி போகிறோம். இப்போ குரு யாரு குரு? ஸ்ரோத்ரியா பிரம்மனிஷ்டா. ஸ்ரோத்ரியம் என்றால் சாஸ்திரங்களை நன்றாக கற்றவர். கற்றல் என்பது வேறு, படிக்கிறது என்பது வேறு. கற்றல் என்பது உள்வாங்கிக் கொள்வது, சாஸ்திரத்தின் உண்மையை உள்வாங்கிக் கொள்பவர் கற்றவர், சாஸ்திரத்தை கற்றவர். அப்போ பிரம்மனிஷ்டா அந்த இறைவனில் நிலை பெற்றவர், பகவானிடத்தில் சமமாக எல்லா நேரத்துலையும் எப்பொழுதும் பகவானிடத்தில் நிலை பெற்றவர். அவரை நோக்கி போகிறதுக்கு நமக்கு என்ன உதவி செய்து? வேதோ நித்தியமதீயதா. சாஸ்திரம் படிக்கணும். முதல்ல என்ன பண்ணணும்? சாஸ்திரம் படிக்கணும். அவர்கிட்ட போய் என்ன பண்ண போகிறோம்? சாஸ்திரம் தான் படிக்க போகிறோம். சாஸ்திரம் படிக்கிறோம் அப்படின்னா சாஸ்திரமே நமக்கு பகவானை காட்டி கொடுக்குமா என்றால் அது சாஸ்திரம் நமக்கு வழியைத்தான் காட்டும். சாஸ்திரம் வழியைத்தான் காட்டும், நாம் தான் அந்த வழியில் போகணும். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், டு ஹாவ் த ஐடியல் இஸ் ஒன் திங் அண்ட் டு அப்ளை த ப்ராக்டிகாலிட்டி டு த டீட்டெயில்ஸ் ஆஃப் டெய்லி லைஃப் இஸ் குவைட் அனதர் திங் அப்படிங்கிறார். ஐடியாவை வச்சுக்கிறதுங்கிறது ஒன்று, அதை நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் கொண்டு வர்றது என்பது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இட் இஸ் வெரி குட் டு பாயிண்ட் அவுட் an ideal, but where is the practical way to reach it அப்படின்னு நம்மளை கேள்வி கேட்குறாரு. நம்ம ஐடியல் வச்சுருக்குறோம், எங்கே ப்ராக்டிக்கல் பார்ட் எங்கே, நம்முடைய செயல் களம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. எங்கே கேட்டார் தெரியுமா? நம்ம ஊரில் தான் கேட்டிருக்காரு. கும்பகோணத்தில் பேசும்பொழுது இதை சொல்கிறாரு. படித்து பாருங்கள். சுவாமி விவேகானந்தருடைய கொழும்பு டு அல்மோரான ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் கும்பகோண லெக்சரில் தான் சொல்கிறாரு, உத்திஷ்டத்தை ஜாகிரத பிராப்பியவரான் நிபோதத்தை. எழுந்து கொள்ளுங்கள், விழித்து கொள்ளுங்கள், லட்சியத்தை அடையும் வரை நில்லாமல் செல்லுங்கள். அரைஸ் அவே அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச். இந்த உபதேசத்தையும் கும்பகோண லெக்சரில் தான் சொல்கிறாரு. அதை சொல்லிவிட்டு அதுக்கடுத்து தான் இந்த பாயிண்ட் சொல்கிறாரு, நமக்கு லட்சியம் வச்சுருக்குறோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் செய்யணும். அப்போ நூல்கள் படிக்கிறது என்பது வேறு, அனுபவத்தில் கொண்டு வரணும்னா ப்ராக்டிக்கல் பாயிண்ட் இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்தணும். அது அன்றாட வாழ்க்கையில் அது நம்ம படித்த விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் அது பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒருத்தனுக்கு கடிதம் வந்துச்சு, ஒரு லெட்ரு வந்துச்சு. யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவர் கடிதம் போட்டிருந்தார். அந்த கடிதத்தை வாங்கி வச்சவன் மறந்துட்டான். எங்கே வச்சேன்னு தெரியல. தேடுன்னு தேடிக்கிட்டே இருக்கிறான். வீடு பூரா அலசி எடுத்தாச்சு, அந்த கடிதத்தை கண்டே பிடிக்க முடியலை. தேடிக்கிட்டு இருக்கிறது பார்த்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் வர்றாங்க. அவங்கள சேர்ந்து அவருக்கு உதவி செய்யறதுக்காக வீட்டுக்குள்ளெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக அந்த கடிதத்தை எடுத்தாச்சு. அந்த லெட்ரு கிடச்சிருச்சு, கைக்கு கிடச்சிச்சு. அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. யாரோ ஒரு உறவினர் என்ன பண்ணுறார், நான் ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு கொஞ்சம் துணிமணியெல்லாம் வாங்கி அனுப்பு அப்படின்னு அந்த கடிதத்தில் எழுதிருந்துச்சு. அதை படித்து பார்த்த உடனே அதை என்ன பண்ணான், அப்படி கிழிச்சு குப்பத்தட்டில் போட்டான். அந்த கடிதத்தை தேடி இந்த நாள் முழுவதும் தேடிக்கிட்டு இருந்தவன் இப்போ என்னாச்சு,
படித்து முடித்த உடனேயே அதை கிழிச்சு குப்பைத்தட்டில் போட்டுட்டு என்ன பண்ணான்? இப்போ அடுத்து அவன் என்ன செய்ய வேணும்? கடிதத்தில் சொன்னபடி அவன் அடுத்தது என்ன பண்ணணும்? அவங்க கேட்ட பொருளை வாங்கி அவங்களுக்கு அனுப்பணும். இவ்வளோதான் விஷயம். அப்போ கடிதம் என்பது நம்ம சாஸ்திரங்கள், நம்ம படிக்கக்கூடிய பகவத்கீதை, ராமாயணம், மகாபாரதம், வேதங்கள், உபனிஷத்து, இதெல்லாம் அந்த கடிதம். நமக்கு வந்திருக்க பகவான் நமக்கு போட்டிருக்கிற கடிதம். அந்த கடிதத்தை பல பேர் பத்திரமா வச்சுருக்கோம், பல பேர் தொலைச்சிருக்கிறோம், பல பேர் இன்னும் தேடிட்டு இருக்கிறோம். சில பேர் தேடி கெடுத்திருப்பான், சில பேர் இன்னும் தேடிட்டு இருப்போம். இதெல்லாம் நடக்கும். அந்த கடிதத்தை முதல்ல என்ன பண்ணணும்? தேடி கண்டுபிடிக்கணும். கடிதத்தை படிக்கணும். படித்ததுக்கப்புறமா ஓரமாக வச்சுட்டு அந்த கடிதம் சொன்ன வேலையை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். படித்தது வேறு என்பது வேறு, செயல்முறைக்கு கொண்டு வரணும். அப்படிங்கிறது தான் ஸ்ரீராமகிருஷ்ணர் எவ்வளோ பெரிய வேதாந்த உண்மையை இந்த கடித உபதேசம் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்குறார். ஒருத்தனுக்கு லெட்ரு வந்துச்சு, அந்த லெட்டரை இப்படி தேடிக்கிட்டு இருந்தான், தேடி கண்டுபிடிச்சான், அப்புறம் பொருளெல்லாம் அனுப்பி வச்சான்னு நமக்கு கதை சொல்கிறார் ஸ்ரீராமகிருஷ்ணர். எவ்வளோ பெரிய வேதாந்த உண்மையை நமக்கு புரிகிற மாதிரி எளிமையாக இறங்கி, எவ்வளோ தூரம் இறங்கி இதுக்கு மேலே யாரும் எளிமையாக வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்க முடியாதுங்கிற அந்த ஒரு நிலைக்கு இறங்கி சொல்லிக் கொடுக்கறது தான் அகேதுக கருணா சிந்து. நம்ம பார்த்துருக்கோம் உபநிஷத்தில். குருனா யார் அப்படின்னா அகேதுக கருணா சிந்து, காரணமில்லாமல் கருணையை பொழிபவர். காரணமில்லாமல் நமக்கு உதவி செய்கிறதுக்காக வர்றாங்க. அப்போ அகேதுக கருணா சிந்துவாக இருந்து நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. குருநாதர்கிட்ட சீடன் போகும்பொழுது எப்படி போகணும்? தத்விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்ஷினஹ. சாமி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது. பகவத்கீதையில் 4வது அத்தியாயத்தில் 34வது ஸ்லோகம் நம்ம படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? தத்விதி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹ தத்துவதர்ஷினஹ. தத்விதி அதை அறிந்து கொள்வதற்காக என்ன பண்ணணும்? பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா, குருநாதருக்கு சேவைகள் செய்து அடக்கமாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், சிம்பிள் அணுகுமுறை இருக்கணும். அவர்கிட்ட போய் சேவைகள் பண்ணி அவர்கிட்ட பணிந்து கேட்டும் அவரிடமிருந்து உயர்ந்த உபதேசங்களை கேட்டுக்கணும். அப்படி நம்ம கேட்டால் என்ன பண்ணுவாங்க? உபதேக்ஷந்தி, அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். யார் அவர்கள்? எதை சொல்லிக் கொடுப்பார்கள்? ஞானம் உபதேக்ஷந்தி. அந்த ஞானத்தை சொல்கிறவங்க யார்? ஞானினஹ தத்துவதர்ஷினஹா. ஞானினஹா அப்படின்னா தத்துவத்தை உணர்ந்த அந்த மகான்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்வார், இந்த பழங்கள் நிறைய நிறைஞ்சிருக்கக்கூடிய மரம் தாழ்ந்து இருக்கும். நல்ல மரங்கள் நிறைய காய் காய்ச்சிருக்கும் இல்லையா? கொய்யாப்பழம் மரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த செடிகளில் எந்த செடியில் நிறைய பழங்கள் இருக்கோ அது ரொம்ப தாழ்ந்து இருக்கும். இந்த ஒரு காய் இல்லாமல் இருக்கும். சில மரங்கள் அது நேராக அப்படி நிமிர்த்து நிற்கும். அப்படியே அவ்வளோதான் விஷயம். சிம்பிள், அன்றாட வாழ்க்கையில் பார்க்குறது தான் இதெல்லாம். நிறைய பழங்கள் இருக்கிறது, அது சமுதாயத்துக்கு பயன் கொடுக்கக்கூடியது. அது எப்படி இருக்குமா? தாழ்ந்து இருக்குமா? அந்த ஒன்றும் இல்லாதது நேரம் நெஞ்சத்து நிற்குமா? அதனால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? அதுக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்? பழங்கள் நிறைந்த மரம் போல் அந்த எளிமையாக இருக்கணும், அந்த பணிவோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. மகான்கள் எப்படி இருப்பேன்னா, சாந்தா மகாந்தோ நிவசந்தி சந்தா வசந்தவல்லோக ஹிதம் சரந்தா தீர்ணா ஸ்வயம் பீம பவார்ணவம் ஜனான் அஹேத்துனான் அபி தாரயந்தா. விவேக சூடாமணியில் சொல்லுது. யார் அந்த மகான்கள் அப்படின்னு கேட்டால், சாந்தா அமைதியானவர்கள், மகாந்தக நிவசந்தி சந்தகா அவர்கள்லாம் நம்ம கூடவே இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? வசந்த வல்லு லோக ஹிதம் சரந்தகா. வசந்த காலம் வரும் பொழுது எப்படி அப்படி தென்றல் அப்படி கூப்பிட்டுட்டு வருது இல்லையா? அப்போ அந்த தென்றல் காற்று நமக்கு வரும்பொழுது எவ்வளோ சுகமாக இருக்குது. அது மாதிரி இந்த மகான்கள் நமக்கு அனுபவத்தில் அவங்க கண்ட உண்மையை நமக்கு சொல்லி கொடுக்க வர்றாங்க அப்படிங்கிறாரு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. ஸோ என்ன பார்த்துருக்குறோம் இன்னைக்கு? சத்வித்வான் உபஸ்ருப்யதா. உபதேசம் நம்பர் 13. சத்வித்வான் அதாவது ஒரு சீடன்
குருநாதரை நோக்கி போகணும். இதற்கு ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்வதற்காக தகுந்த குருவை நாடி செல்ல வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தோம். யார் குருநாதர், யார் சீடர், அவர் போகும் பொழுது என்ன மனநிலையில் போகணும் அப்படிங்கிறது 3 விஷயத்தை இன்றைக்கி பார்த்தோம். மீதி இருக்கிறத சீடன் குருநாதர்கிட்ட போய் சேர்ந்ததுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.